அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, சமீபத்திலே ஒரு திரைப்படம் ஹபீபி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வெளிவந்து அதை ஒரு சாரார் ஆதரித்து வீடியோக்கள் வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த ஹபீபி என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் அது என்ன செய்தியை சொல்லுகிறது என்று அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் அல்லது சமூக ஊடகங்களில் உள்ளவங்களும் என்ன சொல்லுகிறார்கள், அது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு நல்ல ஒரு தன்மையை உலகத்திற்கு காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. ஒரு காலத்தில் சினிமான்னா என்ன, அது ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய, முஸ்லிம்கள்னா தீவிரவாதிகள் அப்படித்தானே சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் மாற்றி ஓரளவு இன்னைக்கு இது ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறது, இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ சினிமா என்பது நல்ல விஷயம் கிடையாது. முதலிலே அதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய சினிமாங்கிறது நல்ல விஷயமா? தியேட்டரில் போய் ஒரு சினிமாவை பார்த்து இது நல்லதா கெட்டதா என்று பிரித்து பார்க்கக்கூடிய வேலையே நமக்கு தேவையில்லை. சினிமாவில் நல்லதை தர முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எதை சொல்லி காட்டுகிறான்? நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுங்கிறான். நீங்க தீமையை தடுக்கிறதா இருந்தா நன்மையை கொண்டு தான் தடுக்கணும். தர்மம், பொறுமை, தொழுகை, இது மாதிரி நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுங்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு இலக்கணம். தீமையை கொண்டு நன்மை ஏற்படுத்த முடியுமா? சினிமாங்கிறது ஒரு தீமை. அதுல என்ன நன்மை இருக்க போகுது? அது மனித சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை தந்திருக்கிறதா? நமக்கு பிடிச்சிருக்கு, சினிமா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நடிகர்கள் நல்லா இருக்காங்க, நடிகைகள் நல்லா இருக்காங்கிறதுனால சினிமாவை ஊக்கப்படுத்த முடியுமா? இந்த திரைப்படத்தை ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது? அது எதை சொல்லுகிறது? என்ன சொன்ன என்னங்கிற இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த காதல் கவிதைகள், அது மாதிரி விஷயங்களை எல்லாம், காவியங்கள், அதெல்லாம் ஒரு அழகான விஷயங்களாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிட்டா அது ஒரு சிறந்த படமாயிருமா? இஸ்லாம்ங்கிறது அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஒரு ஆணை ஒரு பெண்ணை நேசிப்பது என்பது வேறு, ஆனா அது பின்னால ஓடிக்கிட்டேவா இருக்க முடியும்? அப்படியா இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது? அங்க வர்றது இங்க வர்றது, தனிமையில பேசுறதும் போன்ல பேசுறதும், இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிறதா? சினிமாவில் எதை சொல்லி தருகிறார்கள்? சினிமாவில் நமக்கு ஆண் பெண் கலப்பை காட்டுகிறார்கள். ஆண் பெண் கலப்பு இல்லாமல் சினிமா தயாரிப்பார்களா? சினிமா தயாரிப்பு முடிந்த பிறகு, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிந்த பிறகு தனிமையில் அவர்கள் எவ்வளவு கேளிக்கைகள், எவ்வளவு மது, எவ்வளவு மோசமான செயலில் ஈடுபடுவார்கள். அதையெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா? சினிமாங்கிறது எந்த வகையில் நன்மை? சரி, இன்னைக்கு இந்த ஹபீபி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுத்தவர் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருங்கிறாங்கல்ல. சரி, இப்படி பேசட்டும். இறைவன் ஒருவன் தான், சிலை வணக்க வழிபாடு கூடாது, தர்காக்கள் கூடாது, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது, அதுதான் உண்மை, திருமறை குர்ஆன் தான் உண்மை அப்படின்னு ஒரு 5 படத்தை எடுக்க சொல்லுங்க பாப்போம். எடுப்பானா? எப்படி படம் எடுத்தாலும் இந்த காதல் காவியத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்படியான ஒரு நிலையில் வந்து கொண்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு தலையில் தூக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வருவதை நாம் பார்க்கிறோம். எந்த காலகட்டத்திலேயும் சினிமாவை ஒரு இஸ்லாமியர்கள் நேசிக்கவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது, அதை நோக்கி நம்முடைய சமுதாயத்தை திருப்பவும் கூடாது. போய் பாருங்க, வைங்க. இன்னைக்கு இதை சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு எதை வேணாலும் தருவார்கள், விஷத்தை தருவார்கள். ஒரு நாள் பாலை தருவான், ஒரு நாள் விஷத்தை தருவான். ஆட்சியாளர்கள் சொல்றாங்களா இல்லையா? இவர் நல்லவர், இவர் வல்லவர் நினைச்சோம், சொல்றானா இல்லையா? இவரே மோசடி செய்யறாரு, இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? யாருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? மனிதர்களில் யாருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எங்களுக்கு நீங்கள் தீவிரவாதி என்றும் காட்ட வேண்டாம், வேற எங்களை ரொம்ப வல்லவர் நல்லவர்னு காட்ட வேண்டாம். அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம். ஒருவேளை இஸ்லாமிய சமுதாயம் குறித்து சினிமா எடுத்தால் கூட இஸ்லாமியர்களுடைய அந்த எண்ணத்தை என்ன செய்யாதீங்க, இது இஸ்லாத்துக்கானது, இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதாவது குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, பேசாமல் இருங்கள். சினிமாக்களை வெறுக்க வேண்டும். ஆண் பெண் கலர்ப்புள்ள விஷயங்கள் சினிமாக்களிலே அதிகம் இருக்கிறது, இசை இருக்கிறது, பொருளாதார நோக்கத்தில் தான் தயாரிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் விரயம்தான், வீணுதான். அல்லாஹ்வை நினைப்பதுதான் மகத்தானது.
அப்படியாக நம்முடைய சமூக மக்களை நகர்த்த வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்